சைக்கிள் பியோர் அகர்பத்தி. அகர்பத்தி என்றால் சைக்கிள், சைக்கிள் என்றால் குவாலிட்டி. அவர் 6 லட்ச ரூபா பணம் வாங்கி சிங்கப்பூர்ல 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கி தரேன்னு சொல்லி ஏர்போர்ட்ல அவரோட கிளினிக் ஒர்க்கு மாசம் 1 லட்ச ரூபான்னு சொல்லி போட்டு என்னை விசா அனுப்புனாரு. அங்கே போய் சிங்கப்பூர்ல இறங்கினது பிறகு போலி விசாவா போயிட்டு என்னை பிடிச்சி உள்ள வச்சு 1 மாசம் என்னை அதெல்லாம் பண்ணிட்டாங்க. ஆனால் நாங்கள் ஏழை பழங்களுக்கு அங்கே ரெஸ்பான்ஸே கிடையாது. நானும் பிள்ளைகளை அழைச்சிட்டு போயும் அழுது பார்க்குறேன், நானும் போய் அழுது பார்க்குறேன். இந்த வேலைக்கு போயிட்டு நாள் வேலைக்கு எச்சியலை போய் எடுத்துட்டு ஹோட்டலில் போய் எச்சியலை எடுத்துட்டு மறுநாள் என் புருஷனை அழைச்சிக்கிட்டு நாங்கள் ஓடுவோம். அந்த 500 20ஆம் தேதி 50,000 பணம் கொடுப்பான். பாக்கி 2 லட்சமும் மாதம் 15ஆம் தேதி பணம் போட்டு விடுவான். அதுவும் அந்த சிங்கப்பூரில் இருக்கான் பாருங்க. எங்க பணத்தை வாங்கி அவன் சிங்கப்பூர்ல அவன் கட்டிட்டு அவன் வேலை பார்க்கறான். நான் கடன் வாங்கி அவனுக்கு அனுப்புமா சார்? என் பிள்ளைகளுக்கு நடு ரோட்ல நிக்குது. அவனும் 3 பொண்ணை தான் வச்சிருக்கான். ஆனா நான் இன்னைக்கு நிக்கிற ரோட்ல ஏதாவது ஒரு நல்ல வழி பார்த்து கேட்டு லாஸ்ட் கட்டம் உங்களோட உழைப்புல நான் உங்க காலில் விழுந்துட்டோம் சார். நீங்க தான் ஏதாவது பண்ணணும். இந்த அரசாங்கம் தான் ஏதாவது எங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல வழி காட்டணும். மன்னார்குடி அருகே பைங்காட்டூர் கிராமத்தில் விசிக நிர்வாகி கொடுத்த போலி விசாவுடன் சிங்கப்பூர் சென்று விமான நிலையத்திலேயே கைதாகி பெரும் போராட்டத்திற்கு பிறகு திரும்பி வந்ததாக இளைஞர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார். சங்கர் என்ற அந்த இளைஞர் வீடு கட்டிய கடனை அடைக்க வெளிநாடு செல்ல முடிவு செய்துள்ளார். விசிக மாவட்ட துணை செயலாளர் அரவிந்தன் என்பவர் அவரிடம் பல்வேறு கட்டங்களாக சுமார் 6 லட்சம் ரூபாயை பெற்றுக்கொண்டு சங்கரை சிங்கப்பூர் அனுப்பியதாக கூறப்படுகிறது. அரவிந்தனை தொடர்பு கொள்ள முடியவில்லை என போலீசார் கைவிரிப்பதாகவும் 4 மாதங்களாக கடன்காரர்கள் தினசரி வந்து பணம் கேட்பதால் குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாகவும் சங்கர் கூறுகிறார். லட்சுமங்குடி பக்கம் அரவிந்த் மரக்கடை ஊர். அவர் 6 லட்ச ரூபா பணம் வாங்கி சிங்கப்பூர்ல 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கி தரேன்னு சொல்லி ஏர்போர்ட்ல அவரோட கிளினிக் ஒர்க்கு மாசம் 1 லட்ச ரூபான்னு சொல்லி போட்டு என்னை விசா அனுப்புனாரு. அங்கே போய் சிங்கப்பூர்ல இறங்கினது பிறகு போலி விசாவா போயிட்டு என்னை பிடிச்சி உள்ள வச்சு 1 மாசம் என்னை அதெல்லாம் பண்ணிட்டாங்க. டிக்கெட் என் பொண்டாட்டி அழுதுட்டு பார்த்துட்டு டிக்கெட்டை போட்டு ஊருக்கு சேர்ந்துட்டேன். ஊருக்கு சேர்ந்தது பிறகு பணம் கேட்குறப்போ 1 மாதம் நான் தன்னோட எல்லா பணத்தையும் ஒப்படைச்சு சொன்னவர். 1 மாதம் ஆகிட்டு 3 மாதம் ஆகிட்டு பணம் கொடுக்கல. சரிட்டு எஸ்பிஎஃப்சி மூலியமாக போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அதுலேயும் சரியான நடவடிக்கை எடுக்கலை. 1 வாரம் 6 லட்ச ரூபா கடனை வாங்கி உலக காலில் விழுந்து 5 பைசா 10 பைசான்னு வட்டியை வாங்கி கடனை வாங்கி போனது பிறகு 1 லட்ச ரூபா எனக்கு கொடுக்கவே இல்லை. 3 லட்ச ரூபா தரேன்னு சொல்லி எஸ்பிஎஃப்சியில் பேசுறது எந்த ஆக்ஷனும் எடுக்கலை. எஸ்பிஎஃப்சிலையும் போயிட்டு மன உளைச்சலா இருக்கு. 3 மாசமா பித்தளை ஜாம வரைக்கும் குளிச்சு தாலிய வரைக்கும் பொண்டாட்டி வரைக்கும் அடமான வச்சுட்டு வெளிநாடு போய் எப்படியே கடன் அடைப்புன்னு போனேன். இப்போ மொத்தத்துல ஒளிஞ்சு வீட்டுல கடத்திட்டு இருக்கேன். என்னால இவன் 3 பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்க, ஒரு பையன் வந்தாங்க. என்னால முடியலை சார் இது போறதுக்கு. டெய்லி காலைல நைட்டு டெய்லி குடிச்சு வந்து கடங்கார பூரா சண்டை போடுறான். காட்டுலையும் வீட்லையும் ஒளிஞ்சு கடந்துக்கிட்டு வீட்டுல வாழ வேண்டியதா இருக்கு. இதுக்கு எனக்கு கொடுத்த பணத்தை 6 லட்ச ரூபா கொடுத்தா போதும். முதலமைச்சர் தலைமையில கேட்டுக்கொள்கிறேன். அப்படி இல்லைன்னா எனக்கு குடும்பத்தோட சூழ்நிலை இதே வீட்டை வச்சு குடும்பத்தோட முறையாக ஊற்றிட்டு தற்கொலை பண்ணிக்குவோம் சார். என்னால் முடியலை. மன உளைச்சல் ரொம்ப 4 மாதம் மன உளைச்சல் சார். அதுலேயும் இந்த எஸ்பி மூலியமாக போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து எந்த போலீஸ் எஸ்பி ஆஃபீஸில் எந்த நடவடிக்கையும் அவங்க எடுக்க மாட்டாங்கிறாங்க. கேட்டால் டெய்லியும் 1 மாசமா எஸ்பி ஆஃபீஸுக்கு வீட்டுக்கு எஸ்பி ஆஃபீஸுக்கு வந்து போயிட்டு வரப்போ அவங்க ஃபோன் எடுக்க மாட்டான்ப்பா என்ன பண்ணுறது? ஏன்னா விசிகால தலைவராக இருக்கிறேன், அதனால எதுவும் பேச முடியலப்பா போகலப்பாங்கிறாங்க. அவன் வீட்டிலே இருக்க மாட்டாங்கிறான்னு அவனை கூப்பிட்டு 1 நாள் கூட ஃபோன் எடுத்து கூட கேட்க மாட்டாங்க. டெய்லி என் பைக்கு வரைக்கும் வித்துட்டேன் சார். பைக்கு இந்த கூட விவசாயம் பார்க்குற வேலை, நான் கூலி வேலை பார்க்குறேன், விவசாயம் பார்க்குறேன். பைக்கு வரைக்கும் அடமான வச்சுட்டான் சார். எல்லாம் வேற வழியே இல்லை. இதை பார்த்துட்டு முதலமைச்சர் மூலியமா கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் மாதிரி. அப்படி இல்லை என்னோட காசை திருப்பி கொடுங்க கேட்டுக்கொடுங்க. எல்லாமே ரெடி பண்ணி அவங்க யார்ட்டையும் போய் விசாரிக்க வேணான்ட்டாங்க. அந்த ஏஜென்ட் பேர் இந்த லட்சுமாங்குடியில மரக்கடையில அரவிந்த ஒரு பேரு. அவர் விசிகா கட்சியில ஏதோ தலைவராக ஏதோ இருக்காராம் அவரு. அதை வச்சுக்கிட்டு அவங்க தலைவராக இருந்ததெல்லாம் தெரியாது. இந்த ஜெயக்குமாருங்கிறவரு உங்களுக்கு கொஞ்சம் பழக்கம். சரி நம்மளும் கஷ்டத்துல இருக்கோம், போனாக்கா எல்லா கடனையும் அடைச்சிடலாம், கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சுதான் நான் கடனை உடனே வாங்கி அனுப்புனதுக்கு அவர் அங்க போறப்பயே யாரையும் விசாரிக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. அந்த ஏஜென்ட் யாரையும் விசாரிக்க கூடாது, என்னைய பத்தி எங்கேயும் விசாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்பயே நாங்க கொஞ்சம் சுதாரிச்சிருக்கணும். ஒரு நம்பிக்கைனால ஒரு தெரிஞ்சவங்க தானே நம்புறோம் அப்படின்ட்டு நம்பி எல்லா பணத்தையும் கொண்டு போய் கட்டினேன். அப்படியும் ஒரு பாதி பணம் கட்டுறேன். எங்களால முடியலை, நீங்க போட்டு ஏத்திட்டு போங்க, அங்க போய் இறக்கி வேலை செஞ்சு உங்களுக்கு ஒரு 2.5 லட்சம் கழிச்சு விடுறோம், ஒரு 2.5 லட்சம் நாங்க கட்டுறோம் அப்படின்னதுக்கு ஒத்துக்கவே இல்லை. எல்லா பணத்தையும் நீங்க கட்டுனாதான் நீங்க ஏறலாம், இல்லைன்னா நீங்க கட்டின பணம் க்ளோஸ் ஆயிடும்னு சொன்னாங்க. சரின்ட்டு மேற்கொண்டு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு ஒரு 4 மாசம் 3 மாசம் அலைஞ்சு
எங்க பார்த்தாலும் கடனை உடனே வாங்கி நான் கட்டிட்டேன். திருச்சி ஏர்போர்ட்டுக்கு நாளைக்கு போறோம்னா இன்னைக்கு தான் இன்னைக்கு நைட்டு தான் எங்ககிட்ட பாஸ்போர்ட்டே கொண்டாந்து கொடுத்தாங்க. பாஸ்போர்ட் வந்த கையோடய அவர் வாங்கிக்கிட்டாரு. ஒரு மாசத்துக்கு முன்னாடி பாஸ்போர்ட் வந்துச்சு, அவங்க வாங்கிக்கிட்டாங்க. வாங்கிக்கிட்டு நாங்க போறப்ப நான் தாரேன் அப்படின்னு சொன்னாங்க. எந்த சீட்டுமே கொடுக்கல, போகல. இடையில வந்து முத நாள் நான் மறுநாள் வந்து திருச்சி ஏர்போர்ட்டுக்கு போறோம். முத நாள் நைட்டு போய் நாங்க அங்க ஜாமான் வாங்குறதுக்காக போறோம். அப்பதான் கொண்டாந்து இந்த பாஸ்போர்ட்டை எங்க கையில கொடுத்தாங்க. 3 மணிக்கு 4 மணிக்கு பிளேட்டு 3:30 மணிக்கு தான் எங்களுக்கு இந்த சீட்டெல்லாம் கொடுத்தாங்க. அங்கேயே அந்த ஏர்போர்ட் வெளியிலே எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு என்னமோ அளவில் கார்டு என்னமோ சொல்றாங்க, அதெல்லாம் அவர் கொடுக்கல. மிச்சத்தை சீட்டா அங்க எடுத்துக்கிட்டு உள்ளார போனாங்க. அப்பயும் இந்த டிக்கெட்டு அவர் வந்து செல்லுல அனுப்பல. மறுபடியும் போயிட்டு டிக்கெட் இல்லைன்னு சொல்லியும் தான் திரும்ப மறுபடியும் வந்து செல்லுல அனுப்பிச்சு விட்டு அதுக்கு பிறகு எடுத்துக்கிட்டு உள்ள போனாங்க. இங்க எல்லாம் ஓகேயா தான் எல்லாம் அனுப்பி விட்டாங்க. செக்கிங் பண்ணி அனுப்பி விட்டாங்க. அங்க போய் ஏர்போர்ட்ல சிங்கப்பூர் ஏர்போர்ட்ல போய் லாக் பண்ணி வச்சுட்டாங்க. லாக் பண்ணி வச்சுட்டு நான் போன் அடிச்சேன். ஏர்போர்ட்ல ஏத்தி விட்டு எங்க வீட்டுக்கு வந்துட்டேன். வந்துட்டு இன்னும் போன் அடிக்கலையே, என்னாச்சு ஏதாச்சுன்ட்டு நான் போன் அடிச்சேன். போனு ரீச் ஆகல. போன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்துச்சு எங்க வீட்டுக்காரவங்களோடது. சரின்ட்டு நான் யாருக்கு அடிக்கிறதுன்னு தெரியல. என் தம்பி வந்து ஜிபேல அவருக்கு பணம் போட்டு விட்டது, அந்த ஏஜென்ட்டுக்கு பணம் போட்டு விட்டது மூலியமா அவர் நம்பர் இருந்தது. அந்த நம்பரை எடுத்து நான் அடிச்சேன். என் தம்பி அடிச்சான். என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி போன் அடிச்சப்போ, இல்ல அவர் வந்து ஏதோ ரேகை உழுவலையாம், அதனால அவர் வந்து லாக் பண்ணி வச்சிருக்காங்க, விட்டுருவாங்க, நீங்க பயப்படாதீங்க அப்படின்னாங்க. அப்பவே நான் அழுதுகிட்டு எனக்கு பயமா இருக்கு, நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி பேசினேன். அதுக்கப்புறம் அந்த ஐபி சரியில்லை உங்களுக்கு, நீங்க வந்து ப்ராப்பரா வரணும், எதா இருந்தாலும் இது தப்பா இருக்கு, நீங்க போயிட்டு ப்ராப்பரா வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு என்னமோ சீட்டு மாரி என்னமோ சின்னதா கொடுத்து அனுப்பிட்டாங்க. எனக்கு பணத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஒரே செய்தியா விட்டு விட்டாச்சு. ரொம்ப பணத்துக்கு நெருக்கடி பண்ண என்ன பண்ணிட்டாரு, பேச ஆரம்பிச்சிட்டாரு. உன்னால முடிஞ்சதா பாத்துக்க, நான் பணமே வாங்கலன்னு சொல்லிட்டு போயிடுவேன், நீ போயிட்டு வந்ததுக்கும் அதுக்கும் கழிஞ்சு போயிட்டு என்ன பண்ண முடியும், ஏதோ பாவப்பட்டு இறக்கப்பட்டு பண்ணா ரொம்ப ஓவரா பேசுற அப்படி இப்படின்னு யாரையே வச்சு பேசினாங்க சார். ஒண்ணுமே முடியல. திரும்ப அவங்க இருக்கிற கட்சி மூலியமாவே நிறைய பேரை சுத்து வட்டாரத்துல எல்லாரையுமே இந்த விசிகா கட்சியில உள்ளவங்க எல்லாரையுமே போய் பார்த்து பேசியாச்சு. எதுக்குமே அவன் ஒத்து வரதான் தெரியல. அவங்களும் பேசி பார்த்துட்டு என்னமோ அவன் ஒன்னும் கண்டுக்க மாட்டாங்கிறான், ஏன் அவன்கிட்ட ஒத்து வர மாட்டாங்கிறான், நீ போய் எங்கேயாவது கம்ப்ளைண்ட் கொடுனாங்க. ஆனா நாங்க வந்து ஏழை பழங்களுக்கு அங்க வந்து ரெஸ்பான்ஸே கிடையாது. நானும் வந்து பிள்ளைகளை அழைச்சிட்டு போயும் அழுது பாக்குறேன், நானும் போய் அழுது பாக்குறேன். இந்த வேலைக்கு போயிட்டு முத நாள் வேலைக்கு எச்சியலை போய் எடுத்துட்டு ஹோட்டல்ல போய் எச்சியலை எடுத்துட்டு மறுநாள் என் புருஷனை அழைச்சிக்கிட்டு நாங்க ஓடுவேன் அந்த 500 அப்படியெல்லாம் ஓடி போய் நான் கேட்டா எனக்கு நியாயமே கிடைக்க மாட்டேங்குது. இந்த அடிக்கிறேன் அந்த அடிக்கிறேன், போனை எடுக்க மாட்டேங்கிறான் அவன் அப்படின்னு. அந்த மேல திருவாரூர் ஆபீஸ்ல மேல இருக்கிற போலீஸ், அவர் பெரிய போலீஸ் போல இருக்கு, அவரே சொல்லிட்டாரு, இது ஐபி தப்பானதுமா, இதை எப்படிமா நீங்க நம்பி நீங்க இவ்வளவு ரூபாய கட்டுனீங்கன்னு அவர் ஃபர்ஸ்ட் பெட்டிஷன் கொடுக்கையில அவர் எங்களை கேட்டாரு. அப்பயே நான் அவ்வளவு அழுதான் அவர்கிட்ட, அவரு முன்னாடியே. ஆனா இங்க கீழே உள்ளவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவன் சொல்றத கேக்குறாங்க சார். கீழே உள்ள ஆபீசர் இவங்க சொல்றத இவன் சொல்றத கேக்குறாங்க. ஐபி எல்லாம் கரெக்டான ஐபி தான், இதை வேணா நீங்க செக் பண்ணி பாருங்கன்னு அடிச்சு பேசுறான் சார். எங்களை 2 பேரையும் வெளியில அனுப்பிட்டாங்க. என்னதான் பேசினா, கடந்த கத்துனதான் அழுதுன்னு, அதனால 2 பேரும் வெளில போங்கன்னு சொல்லிட்டாங்க. நாங்க புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் வெளில வந்துட்டோம். என்னதான் பேசுனாங்கன்னு தெரியல. பேசினதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க, 20ஆம் தேதி 50,000 பணம் கொடுப்பான், பாக்கி 2 லட்சமும் மாசம் 15ஆம் தேதி பணம் போட்டு விடுவான். அதுவும் அந்த சிங்கப்பூர்ல இருக்கான் பாருங்க, எங்க பணத்தை வாங்கி அவன் சிங்கப்பூர்ல அவன் கட்டிட்டு அவன் வேலை பாக்குறான். நான் கடன் வாங்கி அவனுக்கு அனுப்பணுமா சார்? என் பிள்ளைய இன்னைக்கு நடு ரோட்ல நிக்குது. அவனும் 3 பொண்ணாதான் வச்சிருக்கான். ஆனா நான் இன்னைக்கு நிக்கிற ரோட்ல ஏதாவது ஒரு நல்ல வழி பார்த்து கேட்டு லாஸ்ட் கட்டம் உங்களோட உழைப்புல நான் வந்துட்டு உங்க காலில் விழுந்துட்டோம் சார். நீங்க தான் ஏதாவது பண்ணணும். இந்த அரசாங்கம் தான் ஏதாவது எங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல வழி காட்டணும். ரொம்ப மனசு அளவுல நாங்க ரொம்ப நொந்து போயிருக்கோம். இல்லையா நீங்க ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கலையா, ஏதாவது உங்க கையால ஏதாவது கருணாலும் பண்ணிடுங்க சார். நாங்க அதுக்கு கையெழுத்து போட்டு தான் நாங்க 5 பேரும் சம்மதிக்கிறோம். இப்படி ஒரு வாழ்க்கை நாங்க வாழ்றதுக்கு அர்த்தமே இல்லை சார். ஒரு நாள் நிம்மதியா தூங்க முடியல, சாப்பிட முடியல, எப்பயும் அவன் வருவான். ஒரு வண்டி வந்தா கூட வயிறெல்லாம் சர சர. இங்க கேட்டு பாருங்க, இந்த வருஷம் பொங்க வச்ச பொங்கதாவில கூட என் வீட்டுல இல்ல சார். எல்லாத்தையும் ஆட்டோ பிடிச்சி ஏத்திட்டு போனேன். என் தாடியில கூட எதுவுமே கிடையாது, வெறும் கயிறு போட்டு வச்சிருக்கேன். பிள்ளைங்க கொலுசு எல்லாத்தையுமே அடை வச்சுட்டேன். இப்போ ஒரு வண்டி இருந்தா கூட ஓட முடியாத, எங்கேயாவது ஒரு 500 கசிக்கு சம்பாரிச்சுட்டு வருவாங்க. வண்டியை கூட அடவு போட்டுட்டு அவ்வளவு நொந்து போய் வீட்லயே ஒரு 3 மாசமா இந்த ஆம்பளைய வச்சுக்கிட்டு நான் பிள்ளைய குட்டிய வச்சுக்கிட்டு இங்கெல்லாம் எடுத்துட்டு வந்து அதை சமாளிச்சுக்கிட்டு நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் சார் குடும்பத்தை. கடன் தொல்லை தாங்க முடியாம ஏற்கனவே கடன் 4 லட்சம், இப்போ ஒரு 6 லட்சம். இன்னும் எங்க சார் நம்ம இன்னும் சம்பாரிச்சு நான் கடனை அடைக்கிறது?
சைக்கிள் பியோர் அகர்பத்தி. அகர்பத்தி என்றால் சைக்கிள், சைக்கிள் என்றால் குவாலிட்டி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.